முன்னால ஒரு குழந்தை பசியில வாரி குடிச்சிருக்குது, பின்னால பெரிய கழுகு அந்த குழந்தைய வேட்டையாட பாத்துருக்குது. இந்த போட்டோவை எடுத்தது கெவின் கார்ட்டர். இந்த கெவின் கார்ட்டர் இந்த போட்டோவை எடுத்ததுக்கு பின்னால கொஞ்ச நாட்கள்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் உணவை வழங்குவாங்க. அப்ப உணவு மையத்தை நோக்கி போக சக்தி இல்லாம ஒரு குழந்தை, பெண் குழந்தை மண்ணுல விழுந்து தவண்டு வாரத்துக்கு ட்ரை பண்றான் அந்த உணவை வாங்குறதுக்கு. அவளால முடியல, எப்படி பண்ணவும் யாருமே இல்ல. அப்ப இந்த சீனரை இவர் நோட் பண்றாரு. இந்த புள்ளைக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல ஒரு கழுகு வெயிட் பண்ணுது, இந்த குழந்தை எப்ப சாகும் செத்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னு. இவர் அந்த சீனை கேப்சர் பண்ணிட்டார். வேலை முடிஞ்சது, கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நியூயார்க் டைம்ஸ் ஆகுது, நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி பேசப்படுது. அப்ப கொஞ்ச நாட்கள்ல இவர் ஆசைப்பட்ட மாதிரி, இவர் கனவு கண்ட மாதிரி, இவரோட லட்சியம் கனவு அந்த அவார்ட் புலிட்சர் அவார்ட் கிடைக்கிற கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த சந்தோஷம் நீடிக்கல. அவர்கிட்ட மக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த போட்டோவை பார்த்த ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி என்னவா இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த குழந்தைக்கு என்னாச்சு? அந்த குழந்தைய ஏன் காப்பாத்தல? நீ சாப்பாடாச்சும் எடுத்து கொடுத்தியா? அந்த கழுகையாச்சும் விரட்டி விட்டியா? சில பேர் சொன்னாங்க நீ 2வது கழுகு அப்படின்னு.